மட்டக்களப்பு கதிரவெளியில் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக இலவச கல்வி நிலையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. அறிவிச்சோலை கல்விக் கழகம் அமைப்பின் நிதியுதவியில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை பிரதேசத்தில் கதிரவெளி கிராமத்தில் பகலவன் இலவச கல்வி நிலையம் கடந்த 3/6/2020 திறந்து வைக்கப்பட்டது. இப்பொழுது இடம்பெறுகின்றது. கரங்களை தட்டி நாங்கள் இந்த வைபவத்திற்கான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். பகலவன் கல்வி நிலையம் மிக அற்புதமாக இங்கே ஒரு சூரிய உதயம் பிரகாசமாக தெரிகிறது. எனவே நிச்சயமாக இந்த கல்வி நிலையம் பிரகாசமாக ஒலிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த காணியினை அரசினாலே வழங்கப்பட்டிருக்கிறது. அதை பிரதேச செயலாளர் இங்கே வந்து அந்த பேர்வரையை சமாந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விரைவாக நாங்கள் அடுத்த நிகழ்விலே இணைந்து கொள்வோம். நிகழ்ச்சி நிகழ்வின் அடுத்த அந்த கிராம அமைப்புகளையும் மக்களையும் இணைத்து அவர்களின் நேரடி கண்காணிப்பில் இந்த வகுப்புகள் நடைபெற உள்ளன. பிரான்ஸ் அறிவிச்சோலை கல்விக் கழகமும் உறவுச்சோலை மறுவாழ்வு கழகமும் சிறுவர் கல்வி மேம்பாட்டு அமைப்பின் நிதி உதவியில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்விற்கு பகலவன் கல்வி நிலைய தலைவர் அதிபர் பொன் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஒன்றிய தலைவர் அகில இலங்கை இந்து மகா சபா உறுப்பினர் கிளீன் ஸ்ரீலங்கா முழு நாடும் ஒன்றாக விஷ போதை பொருட்கள் முற்றாக ஒழிப்போம் தேசிய இந்து சபையின் தலைவர் பெருமதிப்புக்குரிய சிவஸ்ரீ வேலி சுரேஸ்வர சர்மா ஐயா அவர்களை முதல் சுடரை ஏறி தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து காவண்ணா அமலினி பிரதேச செயலாளர் கோரளைப்பற்று வடக்கு வாகரை திரு பேராசிரியர் சூனா சீவரட்னம் சுவாமி விபுலானந்த அழகியர் கற்கைகள் கிழக்கு பல்கலைக்கழகம் இலங்கை திரு நடராஜா சச்சிதானந்தம் ஐயா தலைவர் அரும்பு லண்டன் முன்பள்ளி கல்வி அபிவிருத்தி அமைப்பு குமார வடிவேல் செல்வகலா பணிப்பாளர் சிகரம் இலவச கல்வி நிலையம் விஸ்வமடு கிளிநொச்சி திருமதி விஜயலட்சுமி தனராஜ் சிரேஷ்ட உயிரியல் ஆசிரியை அலிகார் தேசிய பாடசாலை கௌரவ பிரதேச உறுப்பினர் மோகர சுந்தரமையா அவர்கள் பேஸ் அமைப்பின் சார்பாக திரு ஜோர்ஜ் ஐயா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கிறோம். வாசுகி அவர்களையும் அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். வாசுகி பெண்கள் வர்த்தக அமைப்பு வாசுகி அம்மா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். பொன் ராமச்சந்திரன் அவர்கள் அதிபரும் இன்றைய விழாவின் தலைவருமாக இருக்கின்ற எங்களுடைய வித்தியாலய முதல்வர் பொன் ராமச்சந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி சத்தியவந்தினி அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அதிபர்கள் சார்பாக ஒருவரை மங்களவட் சுடரேற்ற அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அதிபர்கள் சார்பாக கருணை வாசகம் அதிபர் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அறநெறி பாடசாலை அதிபர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். அறநெறி பாடசாலை அதிபர் முன்னாள் தவிசாளர் ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். முன்னாள் தவிசாளர் ஐயா அவர்கள் கிராம அபிவிருத்தி சங்கம் சார்பிலே தலைவர் அவர்களை அன்புரிமையோடு நாங்கள் அழைத்திருக்கின்றோம். கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் அன்போடு அழைத்திருக்கின்றோம். மாதர் கிராம சங்கத்தின் சார்பிலே ஒருவரை அன்போடு அழைத்திருக்கிறோம். மாதர் கிராம சங்கம் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர், இந்த பாடசாலையின் பழைய மாணவர் சங்க செயலாளர், முன்பள்ளி ஆசிரியர்கள் சார்பாக ஒருவரை மங்களச்சூடு ஏற்றுவதற்காக அன்போடு அழைத்திருக்கிறோம். முன்பள்ளி ஆசிரியர்கள் சார்பாக ஒருவரை அன்போடு அழைத்திருக்கின்றோம்.
கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவர் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தலைவி திலகவதியார் மகளிர் இல்லம் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தலைவி திலகவதியார் மகளிர் இல்லம் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பாக ஒருவரை மங்களச்சுடர் ஏற்றுவதற்காக அன்போடு அழைத்து நிற்கின்றோம். பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பாக ஒருவரை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அரபிச்சோலை கல்விக் கழகம் பிரான்ஸ் சார்பாக ஒருவரை அழைத்து நிற்கின்றோம். அரபிச்சோலை கல்விக் கழகம் பிரான்ஸ். விவசாய சம்மேளனத்தினுடைய தலைவர் சர்க்குணமையா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். விவசாய சம்மேளனத்தின் தலைவர் சர்க்குணமையா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். செந்தூர் முருகன் ஆலயத்தின் சார்பாக ஒருவரை தலைவர் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கிறோம். செந்தூர் முருகன் ஆலயத்தினுடைய தலைவர் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். மலையகத்தினுடைய மீடியா தேவா அவர்களை அன்போடு நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். மலையகம் மீடியா சார்பிலே தேவா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். மாணவர்கள் சார்பாக ஒருவரை மங்களச்சுடர் ஏற்றுவதற்காக அன்போடு அழைத்து நிற்கிறோம். மாணவர்கள் சார்பாக முன்னாள் பிரதி அதிபர் காந்தீபன் அவர்களையும் மங்களச்சுடர் ஏற்றுவதற்காக அன்போடு நாங்கள் அழைத்து நிற்கிறோம். முன்னாள் பிரதி அதிபர் காந்தீபன் அவர்களையும் அன்போடு நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். சமூக ஆர்வலர் நவநீதன் அவர்களையும் அன்புடன் அழைத்து நிற்கிறோம். சமூக ஆர்வலர் நவநீதன். தாயக செயலணி சார்பில் அரவிந்தன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கிறோம். தாயக செயலணி சார்பில் அரவிந்தன். இதுவரையும் மங்களகரமாக நாங்கள் இந்த விழாவை தொடக்கி வைக்க மங்கள விளக்கின் சுடர்களை ஏற்றி தந்த அத்தனை உறவுகளுக்கும் விழாக்குழுவின் பிரதம விருந்தினர்களாக கோரளைப்பற்று வடக்கு வாகரை பிரதேச சபை தவிசாளர் க தைவேந்திரன், கோரளைப்பற்று வடக்கு வாகரை பிரதேச செயலாளர் திருமதி க அமலினி ஆகியோர் கலந்து கொண்டுள்ளதுடன் சிறப்பு விருந்தினர்களாக தேசகீர்த்தி கலாநிதி சிவஸ்ரீ வேலு சுரேஷ் சர்மா ஸ்தாபக பொதுச் செயலாளர் இலங்கை மலையக இந்து குருமார் ஒன்றியம் அவர்களும், பேராசிரியர் சு ஸ்ரீவரத்தினம் சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கைகள் நிர்வாகம் கிழக்கு பல்கலைக்கழகம் அவர்களும், நடராஜா சச்சிதானந்தம் அரும்பு அமைப்பு தலைவரும் முன்பள்ளி கல்வி அபிவிருத்தி தலைவரும், குமாரவடிவேல் செல்வகலா பணிப்பாளர் சிகரம் இலவச கல்வி நிலையம் விஸ்வமடு முல்லைத்தீவு, விஜயலட்சுமி தனராஜ் சிரேஷ்ட உயிரியல் ஆசிரியர் அலிகார் தேசிய பாடசாலை அவர்களும், சைவ புலவர் பாலசுதாகரன் இணைப்பாளர் விடியல் அறக்கட்டளை கிழக்கு வடமத்திய மாகாணம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளதுடன் நிகழ்வில் அயல் கிராம பாடசாலை அதிபர்கள், கிராம சேவையாளர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர் சங்கம், கிராம மட்ட அமைப்புகள், பெற்றோர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள். நிகழ்வின் முன்னதாக விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளதுடன் பகலவன் கல்வி நிலையத்துக்கான வழங்கப்பட்ட காணியில் பெயர் பலகை திரைநீக்கம் செய்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து கிராமத்தில் கல்வி கற்று பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டுள்ளதுடன் முன்பள்ளி ஆசிரியர்களும் அறநெறி ஆசிரியர்களும் இதன்போது கௌரவிக்கப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து பிரதேசத்தில் முன்பள்ளி ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் நோக்குடனான மனு ஒன்றும் முன்பள்ளி ஆசிரியர்களினால் தேசகீர்த்தி கலாநிதி சிவஸ்ரீ வேலு சுரேஷ் சர்மா மலையக இந்து குருமார் ஒன்றிய தலைவரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. கதிரவழி விக்னேஸ்வரா மகா வித்தியாலய மண்டபத்தில் சிறப்புற நடைபெற்ற நிகழ்வுகளில் பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகள் என்பன நிகழ்வை அலங்கரித்தன. பொருளாதார வசதிகள் குறைந்த மாணவர்களுக்கு தரமான கல்வியை இலவசமாக வழங்கும் நோக்கில் இந்த கல்வி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கான மேலதிக கற்றல் நடவடிக்கைகள், பரீட்சை வழிகாட்டல்கள், திறன் மேம்பாட்டு வகுப்புகள் மற்றும் கல்வி ஆலோசனை சேவைகள் இந்நிலையத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி சமூக முன்னேற்றத்தின் அடித்தளம் என்பதை கருத்தில் கொண்டு மாணவர்களின் எதிர்காலத்தை வளப்படுத்தும் ஒரு முக்கிய முயற்சியாக பகலவன் இலவச கல்வி நிலையம் அமைந்துள்ளது. கதிரவழி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அதிகளவில் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது.